அப்புறம் பாலாஜி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கேன். கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, மேட்சஸ் இல்ல. பங்களாதேஷ் டூர் ஆடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் சரி ஆடல. டெஸ்ட் மேட்ச் இப்போதைக்கு துலீப் டிராஃபி தான் இருக்கு போல. ஸ்குவாட் வந்திருக்கு. ஸ்குவாட் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப லேட்டு. ஸ்குவாட் எப்படி இருக்கு? என்ன 4 ஸ்குவாடா பிரிச்சுக்காங்க. ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஸ்குவாடு டீம் ஏ அண்ட் பி நல்லா இருக்கு. டீம் சி பேட்டிங் ஓகே, பவுலிங் இல்ல. டீம் டியும் அதேதான். ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் 2 ஸ்குவாட் 2 டீம் ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கு ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் 2 ஏபி ஓகே. மத்தபடி சி கொஞ்சம் பரவாயில்ல, பட் டி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ஸ்குவாட். ஒரு மாதிரி ஈவன் இல்லாத மாதிரி இருக்கு. டாப் 2 கம்பேர் பண்ணும்போது சிடி வந்துட்டு ஏபியை கம்பேர் பண்ணும்போது சிடி வந்துட்டு ரொம்ப ஸ்குவாட் வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈவனா பேசிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதான் 7 பயங்கரமான பிளேயர்ஸ் கேப்டனை தவிர எல்லாருமே சூப்பர். என்ன கில்லு வந்து எல்லாருமே நல்ல பிளேயர் சொல்லிட்டேன். கில்ல போஸ்ட் பிளேயரா? கில் இருக்காரு, அவர் அப்கமிங் கேப்டன்ரா. அவரு ஃபியூச்சர் கேப்டன். அவரு டெஸ்ட் பண்றாங்க போல எப்படி இருக்குன்னு. கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். மயங்க் அகர்வால் ஆடுறாரு, கேஎல் ஆடுறாரு, அப்புறம் கிளாசி ராகுல் ஆடுறாரு, திலக் வர்மா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க டீம் மேல. ஆமா, மயங்க் அகர்வால் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி இருக்காரு, நிறைய ஆடிருக்காரு. இப்போ ஸ்மார்ட் கூட ஆடினாரு ரீசெண்டா. ஸ்மார்ட், ராஞ்சி எல்லாமே நிறைய ஆடிருக்காரு. திலக் வர்மா சூப்பரா ஆடுவார் லெஃப்ட் ஹேண்டர். சில பார்த்தோன்னா பேட்டிங் ஓகே, ஓரளவு டீம் நல்லா பேக்கடா கரெக்டா இருக்கு. பவுலிங் இன்னும் பரவாயில்ல. குல்தீப் யாதவ் இருக்காரு, ஆவேஷ் கான் இருக்காரு, கலீல் அஹ்மத் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா. ஒரு மாதிரி நல்ல ஒரு பேக்கடான டீம். ஆல்ரவுண்டர்லயும் சரி, பேட்டர்ஸ்லயும் சரி. டீம் ஏல வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டனிட மத்தவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. பாப்போம் அப்படிதான் தெரியுது நீ சொல்றத பார்த்தா. பார்க்கணும். ஏன்னா அவரும் ஒன்றும் அவ்வளோ பேட்ல இருந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கில்லுக்கு இந்த வருஷம் ஒன்றும் அவ்வளோ வரல. 2023 நல்லா ஓகே. இது வந்து சும்மா டெஸ்டிங்க்கு தான். பட் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட அவர் எடுத்துருவாங்க. ஸோ அவரை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? அவர் சும்மா ஜஸ்ட் வந்தா நீங்க வந்தா மட்டும் போதும், அப்படிதான் அவருக்கு இல்ல. அடுத்து டீம் பி எப்படி இருக்கு? டீம் பி ஓகே. அபிமன்யு ஈஸ்வர் கர்நாடகன் பிளேயர், நல்ல ஒரு சூப்பரான பிளேயர். ஓகே, மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு டீம் பி ல. ஆமா, அங்க பார்த்தா இது சஃப்ராஸ் கான் ரிஷப் பண்ட் இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, சுந்தர் ஆடுறாரு, ஜடேஜா இருக்காருப்பா. எல்லாமே பவுலிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடா இருக்கும் போல டீம் பி. நல்லா இருக்கு பவுலிங். வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சிராஜ். பேக்கப் விக்கெட் கீப்பர்லன்னு தெரியல டீம் பி ல. ஒன்லி ஜெகதீஷன் மட்டும் தான் கேப்டன். ஆமா, ஜெகதீஷன் வந்து பிரைமரியா போட்டிருக்காங்க. ரிஷப் பண்ட் தான் பேக்கப் ஆடுவார்னு நினைக்கிறேன். மேபி மேட்சஸ் வரப்ப தெரியும் எப்படி யார் ஆடுவாங்க சொல்லிட்டு. ஓகே, பேட்டிங் பார்த்த அளவுக்கு ஓகே தான். ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், அபிமன்யு ஈஸ்வரன், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர். ஓகே, ஓரளவு நல்ல ஒரு ஈவனா இருக்க ஸ்குவாடு. சாய் கிஷோர், சஃப்ராஸ் கான் ரொம்ப டெல்லி காடினாரா ஐபிஎல்ல? சஃப்ராஸ் கான் வந்து ஆமா, பாப்போம் ஹோப்ஃபுல்லி என்ன பண்ண சொல்லிட்டு. இதுல ஒரு நல்ல பிக் யார் அப்படின்னா கேட்டா முகேஷ் குமார், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ஜெய்ஸ்வால். முகேஷ் குமாரும் ஜெய்ஸ்வாலும் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கீ பிளேயர்ஸா இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ டீம் பில. டீம் ஏல நீ சொல்லு. டீம் ஏல வந்து டீம் ஏ வந்து பார்த்தனா ரியான் பராக் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரியான் பராக், தருண் ஜுரல், திலக் வர்மா, கலீல் அஹ்மத் வெட்டியே, கலீல் அஹ்மத், ஆவேஷ் கான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோன்னா டீம் சியும் டீம் டியும் இருக்கு. டீம் ஏ டீம் பி ஓகே, வரும் நல்லா ஃபுல்லி பேக்கடு கரெக்டா இருக்கு. நல்ல பிளேயர்ஸ், பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. பேட்டிங் நல்லா இருக்கு டீம் சிக்கு. டீம் சி ஓகே. ஆமா, ருத்துராஜ் ஆடுறாரு, சாய் சுதர்சன் ஆடுறாரு. 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே டிஎன்பிஎல் வின் பண்ணவங்க. இந்தர் ஆடுறாரு, சந்தீப் ஆடுறாரு. ஆமா, டீம் பி டீம் சி கூட நல்லா தான் இருக்கு. பவுலிங் கேகேஆர் கப் அடிச்சாங்க ரீசெண்டா. பட் ஏபி கம்பேர் பண்ணும்போது ஏல வந்துட்டு ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி ஸ்பின்னர் ஆடுறாரு, பில வந்துட்டு ஜடேஜா ஆடுறாரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாரு. பட் அந்த அளவுக்கு சீல வந்துட்டு யாரும் கிடையாது. டீம் ஏ கம்பேர் பண்ற அளவுக்கு டீம் சி டீம் டி ஒன்னும் அவ்வளவா இல்ல. ஆமா, சீல வந்துட்டு அவ்வளவு பவுலிங் இல்ல.
ஆமா ஏன்னா மயங்க் மார்க்கண்டே ஆடுறாங்க ஸ்பின்னர், அவர் கண்டிப்பா இருப்பார் நினைக்கிறேன் பிளேயிங் லெவன்ல. சந்தீப் வாரியர் ஓகே நல்ல போலர் சூப்பர். ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்ஷன், ஸ்கை ஆடுறாரு மெயினா. ஸ்கை இந்திரஜித் ஒரு நல்ல ஒரு சரியான பிக். ஏன்னா ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து இன்டர்நேஷனல்ல ஆட முடியல. சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த வருஷம் ஒரு டிஎன்பிஎல் நல்லா ஆடி இருந்தாரு. ஃபுட் ஒர்க்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணாரு. நல்லா பண்ணுவார். ஸ்பின்னர்ஸ் செம்மையா அடிப்பாரு இந்திரஜித். ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி பயங்கரமா ஆடுவாரு. மேபி ரஜித் பட்டிதாரும் இந்திரஜித்தும் மில்லார்ட்ல ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அபிஷேக் பரேல் டெல்லி விக்கெட் கீப்பர் செம்மையா. ஆனா சூப்பரா ஆடி அந்த வருஷம் அபிஷேக் பரேல் வந்துட்டு எல்லா மேட்சுமே ஓப்பனிங் கூட வந்தான்னு நினைக்கிறேன். சில மேட்ச் ஓப்பனிங் ஆடினார்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாண்ட் பண்ணி சூப்பரா ஆடிது. ரிஷப் பண்ட் வந்து ஒரு மேட்ச் விளையாடல, அதுக்கு இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா இப்ப டீம் டி பார்த்தோன்னு ஏன், ஏன்னா பாதாளத்துல இருக்க மாதிரி இருக்கு டீம் டி. யாருன்னா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க நிலைமை இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல டீம் டி சுத்தமா. பாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஓகேவா. டீம்ல வந்து இஷான் கிஷன் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஏதோ சம்திங் ஜார்க்கண்ட் எதிர்க்க ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, புஜி பாபு டிராஃபி நினைக்கிறேன். புஜி பாபு சம்திங் அதுலதான் வந்து டபுள் செஞ்சுரி ஆடிட்டு இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆமா சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. சரி அங்க வந்து பார்த்தோன்னா என் ஐயர் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், அவங்க 2 பேரு தேவதர் படிக்கல ஃபார்ம்ல அவ்வளோ வெளில சுத்தமா. ஓகேவா. ஐயர் இப்போ ஸ்ரீலங்கன் டூர்ல ஆடல. இஷன் கிஷன் இப்பதான் ஆடிட்டு இருக்காரு சூப்பரா. ஸ்ரேயஸ் ஐயர், இஷன் கிஷன், தேவதர் படிக்கல் இவங்க 3 பேரை தவிர பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு டீம் டில. ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து இது வரைக்கும் பெருசா பேட்ல ரன்ஸ் வரல, இன்டர்நேஷனல்லயும் சரி இதுலயும் சரி. ஆமா கேஎஸ் பரத் ஆடுறாரு. இவங்க பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் தான் ஆடுவார், கேஎஸ் பரத் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இஷான் கிஷன் தான் வந்து விக்கெட் கீப்பரா கண்டிப்பா உங்க மெயின் விக்கெட் கீப்பர் அவரை தான் இருப்பாரு. ஏன்னா வந்து இந்தியன் டீம் வந்து சீக்கிரமா இடம் பிடிக்கணும். பவுலர் ஓகே ஹர்ஷதீப் சிங், துஷார் தேஷ்பாண்டே அவெல்லாம் வாரி வழங்க வரல. அவங்க எல்லாம் பவுலிங் ஒன்னும் ஒழுங்கா போட்டாருன்னா பார்டர் கஸ்கர் டிராஃபிக் எத்தனை வாய்ப்பு இருக்கு. அங்க பவுலிங் ஒன்னும் அவ்வளவு பெருசா இல்ல, ஸ்பின்னர்ஸ் சுத்தமா இல்ல. டீம் ஒரு ஆள் தான், அவர் என்ன பண்ண போறாரோ பாவம். யாரு அக்சர் ஒரு ஆள் தான் இருக்காரு. ஆமா ஓகே. இதுல கூட ஒரு அந்நியவனா இருக்கு டீம், ஒரு மாதிரி பேலன்ஸா இருந்தா நல்லா இருந்திருக்கும். டீம் சி விட டீம் சி கம்பேர் பண்ணும்போது டீம் டி அவ்வளவா இல்ல. டீம் டி பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவ்வளவா யாரும் அங்க இல்ல. ஏன்னா அங்க பார்த்தா சீல பார்த்தா கூட இவரு இந்திரஜித் இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காரு, சூர்யா ஸ்கை இருக்காரு. ஓகேவா. ஸ்கையர்ஸ் எல்லாத்துலயும் சரி. அவர் இப்போ ஒரு இந்தியன் T20 கேப்டன். அவர் இந்தியன் டீமுக்கு T20 கேப்டன் ஆறாரு. T20 ஃபார்மேட்ல கேப்டனா இருக்காரு அவர் ஸ்கை. அவர் ருத்ராஜ் கொஞ்சம் சிஎஸ்கே கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கும் ஹோப்ஃபுல்லி. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓரளவுக்கு சில பேலன்ஸ்டா இருக்கு. பட் இங்க டீல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் தான் நான் தான் எல்லாம் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் தான் எல்லாம் பண்ணும் போல. அப்படிதான் இருக்கு டி டீம்ல. பண்ணுவாரு பாப்போம். எப்போ செப்டம்பர் 5 எது வின் பண்ணனும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த 4 டீம்ல எது வின் பண்ணனும்னு நினைக்கிறேன். வந்துட்டு I will go with team B. டீம் பி. உன்னோட prediction எந்துன்னா ஒன்னு டீம் ஏ இல்ல டீம் சி. டீம் ஏ ஆர் டீம் சி. ஓகே அப்ப டீம் சி சாரி டீம் டி வேலைக்கு ஆகாதுன்றியா? டீம் டி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா. ஏன்னா அங்க வந்து ஸ்பின்னர் யாருமே கிடையாது அங்க பார்த்தோன்னா. அக்சர் தவிர ஒண்ணுமே இல்ல. நீ யார ஆட விடுவனே தெரியல உனக்கு. ஸ்ரேயஸ் நம்பர் 5 வராரு. ஓகேவா. இஷான் கிஷன் ஃபினிஷர் ரோல். இதுல நீ இஷான் கிஷனை தான் நீ ஃப்ரண்ட்ல ஆட விடணும். இஷான் ஏன்டா ஃபினிஷர் ஆட போறான்? இஷான் தான் மேல ஆடுவான், டாப் ஆர்டர்ல ஆடுவான் இஷான். இல்ல வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல கூட்டு போனாங்க இஷான் கிஷனை, அவர் ஃபினிஷரா தான் ஆடினாரு. அதுல ஓகே. பட் இதுல எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல, பாக்கணும் நம்ம. ஏன்னா இவங்க எப்படியோ லெஃப்ட் ரைட்ல தான் போவாங்க, வாய்ப்பு இருக்கு. மேபி ஸ்ரேயஸ் ஐயர் இஷான் கிஷன் ஓப்பனிங் பண்ணாலும் நல்லதுதான். ரொம்ப நாளா ஒரு மேட்ச் டோர்னமெண்ட்டே இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கிரிக்கெட். மேட்சஸ் எதுவுமே இல்ல இந்தியா எதுவும் ஆடல. அவர் தான் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குனாங்களே. அவரு ஸ்ரேயஸ் இருந்தா கான்ட்ராக்ட்ல தூக்குனாங்க. கம்பீர் கோச் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் வச்சுக்கினாரு, ஏன்னா அவர் கேகேஆர் பிளேயர்ன்றதுனால. ஆமா
இஷான் கிஷன் அம்போன்னு விட்டாங்க. அவர் இது மாதிரி எதனா அடிச்சாதான் வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டூர் அப்ப கண்டிப்பா நடக்காது. இப்போ டைரக்டா வந்துட்டு இப்போ இவங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ அப்படி ஒன்றும் தெரியல. நடக்கிற மாதிரி இருந்துச்சு நேரத்துக்கு. டெஸ்ட் மேட்ச் இருக்கே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் யார் கூட தெரியலையே. எங்க சேப்பாக்ல டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதுதான் ப்ரோ செப்டம்பர் 1 சொல்லியிருந்தாங்க ப்ரோ. செப்டம்பர் 1 செப்டம்பர் 5 சொல்லிட்டு பங்களாதேஷ் மேட்ச் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க இப்போ சொல்றதை பார்த்தா இது பங்களாதேஷ் டோர்னமெண்ட்டா வந்து நடக்காது போல. துலீப் டிராஃபி தான் எல்லாருமே ஆடுறாங்க. பாரு தேசம் ஆடுறாரு, கில் ஆடுறாரு, கேவல் எல்லாருமே இதுதான் இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் அங்க இஷ்யூ நேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கு சரியா. அதனால இப்போ வந்து அதனாலதான் மேபி துலீப் டிராஃபி ஆடுறாங்க போல இப்போதைக்கு. பங்களாதேஷ் டோர்னமெண்ட் இப்போதைக்கு இருக்காது. இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தான் ஆடுவோம்னு நினைக்கிறேன் அடுத்து. பார்ப்போம் அதுல யார பிக் பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. என்ஓசி கிளியர் பண்ணிருப்பாரு. ஷமி பும்ரா இருந்தா கூட உங்களுக்கு ரெஸ்ட் தான் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா ஆட வச்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது என்னமோ. இல்ல ஷமி என்ஓசி கிளியர் பண்ணி தான் ஆடி இருப்பாரு. ஷமி என்ஓசி போயிருக்காரு. மேபி இருந்திருந்தா ஒரு டீம் சி ஒரு டீம் டில பிக் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்போம். அடுத்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வருது. அடுத்து ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ்லாம் வருது. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டென்ட்ல நிறைய வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே see you with another video. Bye. பார்ப்போம் சீக்கிரம் ஐபிஎல் கண்டென்ட்ஸ்லாம் வரும். சூப்பரான அப்டேட்ஸா பார்ப்போம். பை.